வெல்கம் டு மிஸ்டர் நோபடி சிவி அண்ட் இந்த பக்கம் ஒரு மூவி வந்து த உமன் இந்த யார்ட் 2025 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் மூவி. இந்த படத்தோட ஃபுல் ரிவ்யூ போட்டு நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. த ஹெல்ஸ்மேன் லார்ட் கைஸ், உங்களுக்கும் நிறைய மூவி ரிவ்யூஸ் ஒரு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் இந்த படத்தோட கதை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த படத்தில் வந்து ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலியில் வந்து அப்பா கிடையாது, அம்மாவோட பேர் ரமோனா, அப்பாவோட பேர் வந்து டேவிட். ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு, டைலர் அண்ட் ஆனிஸ். இங்கே என்ன இவங்க கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் இவங்க ஒரு குட் ஃபேமிலியாக தான் இருந்தாங்க. எப்படி சொல்லுவோம், ஒரு பேடான டேயில் ஒரு கார் ஆக்சிடென்ட்னால தன்னோட கணவரை இழந்த ரமோனா வந்து ரொம்ப சோகத்தில் ஒரு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வாழ்க்கையை வெறுத்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு 2 பசங்க இருக்காங்க, அவங்களையோ பார்த்துக்கணுன்ற அந்த எண்ணம் இருந்தாலுமே பட் அவங்களோட ஹஸ்பண்டோட லாஸ் வந்து அதை ஓவர் கம் பண்ணுது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணுறதே தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து லைக் வீட்டில் என்ன சாப்பாடு இருக்குது, நாய்க்கு ஃபுட்டு இருக்கா, தென் வீட்டில் என்ன நடக்குது, இந்த மாதிரி எந்த அப்டேட்ஸும் இல்லாமல் ஒரு மாதிரி மந்தத்துலேயும் மந்தமாக லைக் இன்னும் ஒரு 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 டிப்ரெஷனோட உச்சக்கட்டத்துக்கு போய் அந்த அவங்க ஹஸ்பண்டோட எடுத்த அந்த வீடியோஸே வந்து ரிப்பீட் மோடில் போட்டு பார்த்துட்டு இருக்கிற ஒரு கேரக்டர். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அம்மா ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சும் வந்து பெரிய பையன் புரிஞ்சுப்பான், பட் சின்ன பொண்ணு புரிஞ்சிக்க மாட்டான். ஸோ இப்படி இருக்க அந்த பட்சத்தில் வந்து ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எல்லாம் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் வெளியே போய் பார்த்தா அவங்களோட ஃபீல்டில் வந்து ஒரு சேர் போட்டு ஒரு பிளாக் கலரில் ஒரு வெட்டிங் ட்ரெஸ் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக்கில் அதை போட்டு ஒரு விமன் உட்காந்துட்டு இருக்கான். இவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்னடா இது காலங்காத்தால் யாரா இது, நட்ட நடுவில் எவன்டா அவன் சேர் போட்டோம், அந்த ஒரு ஃபீலு. அதுக்கப்புறம் வந்து அங்கே போய் வந்து அந்த கேட்குற அந்த சமயத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரமோனா தான் போய் கேட்குறான். கேட்டபோது டுடே இஸ் த டே அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னடா அது டுடே இஸ் த டே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து இவங்களை பற்றி இவங்க ஹஸ்பண்டை பற்றியும் சொல்லும்போது இவங்களுக்கு கோவம் வந்து இவங்க நேராக கதை உள்ளே போய் சாத்திக்கிறாங்க. தென் பசங்க 2 பேரையும் வெளியே போகாதீங்க, இன்றைக்கி ஒரு நாள் போகாதீங்க, நம்ம நாளைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்டாக சொல்கிறாங்க. இதை கேட்டு சின்ன பொண்ணு பயந்து ஓகேன்ட்டா. பட் பெரிய பையனுக்கு வந்து கியூரியாசிட்டி, ஏன் அந்த விமன் அப்படி அங்கே இருக்காங்க, அந்த விமன் கிட்ட நம்ம அம்மா அப்பா என்ன பேசுனாங்க, பதிலுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்றது அவன் தெரிஞ்சுக்கணும் அவனுக்கு ஒரு ஆசை. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து பொறுமையை இழந்துட்டு ஒரு லெவலுக்கு மேலே அப்பாவோட கன் எடுத்துகிட்டு போய் நேராக அந்த விமன் கிட்ட போய் நின்றுறான். நின்னதுக்கப்புறம் அந்த விமன் வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பையன், அதாவது வந்து நம்ம ரமணாவோட பையன் வந்து ரமணா கிட்டே வந்து அன்னைக்கு நைட் என்ன ஆச்சு, ஆக்சிடென்ட் அப்போ என்ன ஆச்சு, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கேட்குறான். இதுக்கு முன்னாடி நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்யா அப்படின்ற அந்த 3 டிமாண்டை விதிக்கிறான். அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ஒரு கதை சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பசங்கிட்ட சொன்ன கதை வேறு, அப்போது சொன்ன கதை வேறு, அந்த கதை என்ன கதை, அதுக்கப்புறம் வந்து இந்த விமன் வந்து எதுக்கு இந்த 2 பசங்களை கொல்றதுக்காக இங்கே வரா, அண்டு கடைசியில் வந்து தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட கதையே. உண்மையாகவே வந்து இந்த படத்தோட அப்ரோச் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. லைக் டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட். ஒரு விமன் உட்காந்துட்ருக்கான், அந்த விமன் வந்து இவங்க என்ன பண்ணாங்கன்னு ஒரு ரீகால் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து இந்த பசங்களை கொல்லணும்னு சொல்லிட்டு இந்த கொள்ள வர விதமே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். எப்படின்னா இந்த மாதிரி வெளிச்சம் வந்ததுன்னா ஷேடோஸ் வச்சு பயமுறுத்துற மாதிரி அந்த பேயை வந்து கேரக்டர் வந்து எழுதியிருப்பாங்க. அதுவுமே நல்லா இருந்தது. எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஹாரர் அப்ரோச்சாக இருந்தது. சில சீன்ஸ் வேணால் சைலண்ட்டாக போயிட்டுருக்கும், மற்றபடி வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு பேய் படம் மாதிரி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த பேய் படம் இல்லாத மாதிரி ஒரு ஹாரரை காமிச்சிருப்பாங்க. எனக்கு நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் அப்ரோச் அதனால இந்த படம் பிடிச்சது. அதனால இந்த படத்துக்கு நான் ஒரு 3.5 தருவேன். இதே மாதிரி மூவி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மிஸ்டர் நோபடி சந்திக்கிறேன். பாய், ஹேவ் அ கிரேட் டே.